பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக, இந்த மாதத்தின் இறுதி நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் 30 நாட்களும் நம்மை அருமையாய் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்தி இந்த 30வது நாளையும் காண ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர், கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள், தூய முகம் கண்டு கெம்பீரிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரையும் குறித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய சித்தம் என்ன என்றால், எல்லாவற்றிலேயும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பொழுதும் எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். இந்த நாளிலே கூட இத்தனை நாட்கள் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் இந்த 30வது நாளிலே அவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திர பலிகளினாலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 69ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். தாவீது எழுதுகிறார், நான் எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை பாடி துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினாலே மகிமைப்படுத்துவேன் என்று. நாமும் கூட ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பாடி துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது நிச்சயமாகவே அதில் ஆண்டவர் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து எழுதுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்துக் கொண்டே இருப்பேன், எப்பொழுதும் அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று. ஆகவே நாமும் கூட இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரும் பொழுது துதிகளிலே பிரியப்படுகிற தேவன், துதிகளுக்கு மத்தியிலே வாசமாயிருக்கிற தேவன், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொன்ன ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவது அவருடைய சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். யோபுவுடைய வாழ்க்கையிலே அவன் தேவனுக்கு பிரியமானவன், உத்தமன், நீதிமான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில சோதனை வந்த பொழுது எல்லாவற்றையும் ஒரே நாளிலே இழந்து போனான். 10 பிள்ளைகளை, குடும்பங்களை இழந்து போனான், வீடுகளை இழந்து போனான், எல்லா ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து போனான். அப்படி அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவ்வளவு பிரச்சனைகள், பாடுகள் மத்தியிலே யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று வேதம் குறிப்பிடுகிறது. அவன் ஆண்டவரை துதித்தான். துன்பத்தின் மத்தியிலும், நெருக்கத்தின் மத்தியிலும், இழப்பின் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இன்றைக்கு நாம் இப்படிப்பட்ட அனுபவத்துக்களை கடந்து வரும் பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எக்காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லுகிறார். நல்ல காலத்திலே மாத்திரமல்ல, நன்மை நடந்தால் மாத்திரமல்ல,
சில பிரச்சனைகள் வழியாய் கடந்து போனாலும் ஆண்டவரை நாம் துதிக்க கற்றுக்கொள்ளுவோம். தாவீது எழுதுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். காரணம் அவனுடைய வாழ்க்கையில துதி இருந்தது. கர்த்தர் அங்கே தங்கி வாசம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அதை கற்றுக்கொண்டு நாம் ஆண்டவரை துதிப்போம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஆகையால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோசபாத்துடைய நாட்களிலே அவனுக்கு எதிராக அநேக ராஜாக்கள் பெரிய படை சூழ்ந்து வந்து விட்டார்கள். என்ன செய்வோம் என்று தெரியாத சூழ்நிலையிலே அவன் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி ஒருமனப்பட்டு கூப்பிட ஆரம்பித்தார்கள். அங்கே ஆண்டவருடைய ஆவியானவர் ஒரு மனிதன் மேலே இறங்கி அவர் சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்னார். அந்த யுத்தத்தின் நேரத்தில் பாடகரை வரிசையாய் நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய ஆரம்பித்த உடனே எதிரிகள் அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியும்படி கர்த்தர் செய்தார். அவர்களுடைய உடைமைகளை 3 நாட்கள் கொள்ளையிட்டார்கள். 4ஆவது நாளிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தார்கள் பெராக்காவிலே. இந்நாள் வரையிலும் அந்த இடம் பெராக்கா என்று அழைக்கப்படுகிறது. காரணம் ஆண்டவருக்கு நன்றி ஸ்தோத்திரங்களை செலுத்தினார்கள். இன்றைக்கும் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறதிலே, ஸ்தோத்திர பலி இடுகிறதிலே ஒரு நாளும் நாம் குறைந்து விடவே கூடாது. எப்பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவருடைய நாம மகிமைப்படுகிறது. அதே நேரம் கர்த்தர் நம்மை மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்நாள் வரையிலும் நடத்தி வந்த ஆண்டவரை, அவர் நம்மோடு கூட இருந்து செய்த மகத்துவமான காரியங்களை நினைத்து அவரை ஸ்தோத்தரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய், இந்த மாதத்தின் கடைசி நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்து, தேவ சித்தத்தை உணர்ந்து ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.